Hi all, this is Jessica. Welcome to Bridge Medical Education YouTube channel. நம்ம நீட் எக்ஸாம் 2024க்கு இன்னும் 1 day தான் இருக்கு. நீங்கள் எல்லாரும் நல்ல எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ப்ரிப்பேர் பண்ணலனாலும் half way ப்ரிப்பரேஷனில் இருந்தாலுமே கூட நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் போய் அட்டென்ட் பண்ணி ஒரு ட்ரை பண்ணுங்கள். உங்களால் எல்லாராலையும் நல்ல எக்ஸாம்ஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ நீங்கள் பிஃபோர் டேவே எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. May 5th நம்மளுக்கு எக்ஸாமு. May 4th உங்கள் பேக்கில் ஒரு ஃபைலில் போட்டு நீங்கள் எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுருங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு இருந்தால் தான் உங்களால் ஹால் உள்ளே என்ட்ரு பண்ண முடியும். ஸோ அட்மிட் கார்டில் இருக்கிற எல்லா சைட் பேஜஸ் காப்பீஸும் எடுத்துக்கோங்க. 3 காப்பீஸ் சேஃபர் சைடுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டு எடுத்துகிட்ட பிறகு செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலிட் ஐடி ப்ரூஃப் கேரி பண்ணணும். இதர் ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு ஆர் லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா பாஸ்போர்ட் காப்பியாக இருந்தால் கூட நீங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட் இது கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த 2 விஷயம் மேண்டிட்டரியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆஸ் வெல் அஸ் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இது 2மே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருக்கும் போதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ உங்களோட அட்மிட் கார்டில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கம்பல்சரியாக நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. ஏன்னா 3.5 hours நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூ வில் ஃபீல் தர்ஸ்டி. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் ஒரு சின்ன லோக்கல் ஷாப்ஸில் போயிட்டு ஒரு சின்ன 250 ml இல்லைனா 500 ml பாட்டிலோ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதில் இருக்க ரேப்பரை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெயினான இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரு ஃபைலில் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எந்த ஒரு ஹரிபரி இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்கள் ட்ரெஸ் கோட். நான் ட்ரெஸ் கோட் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் நிறைய காமெண்ட்டில் எனக்கு கால் பண்ணியும் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஒரு விஷயத்தை இங்கே கிளியர் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் ஃபீமேலாக இருந்தாலும் சரி, மெயிலாக இருந்தாலும் சரி, யூனிசெக்ஸ் டிஷர்ட்ஸ் எல்லாருக்குமே விற்கும். ஸோ நீங்கள் ஒரு ரவுண்ட் நெக் டிஷர்ட், பிளெயினான ஒரு டிஷர்ட் வித்தவுட் எனி வேர்டிங்ஸ் லைக் ஃப்ரண்ட் பேக்கில் எல்லாம் ஹேண்டில் எந்த ஒரு வேர்டிங்ஸும் இல்லாமல் பிளெயின் டிஷர்ட் நிறைய ஷாப்ஸில் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் வாங்கி ஈவன் ஃபார் பாய்ஸ் ஈவன் ஃபார் கேர்ள்ஸ் 2 பேரும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேண்ட் நார்மல் காட்டன் பேண்ட் வித்தவுட் எனி பாக்கெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னோட ஓல்டு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பார்த்து யூஸ்ஃபுல்லாக ஆயிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ட்ரெஸ் கோட் பற்றின விஷயம். ஸோ ஒன் மோர் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. தட் இஸ் PWD, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் நீங்கள் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் உங்கள் PWDயோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட். PWD ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன விஷயம் கேரி பண்ணுவீங்கன்னா PWD ஒரிஜினல் சர்டிஃபிகேட், உங்களோட வேலிட் ஐடி ப்ரூஃப், அட்மிட் கார்டு, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் இது எல்லாமே நீங்கள் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா வித்தவுட் எனி ஹிண்ட்ரன்ஸ் நீங்கள் லைக் சேஃபாக நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பிஃபோர் டேவே நீங்கள் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட பேரண்ட்டையோ இல்லைனா உங்களோட சிப்ளிங்ஸ் இல்லைனா யாரையாவது உங்களோட துணைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. ஸோ தட் உங்களுக்கு உங்களுக்கும் ஒரு ஓகே உங்ககிட்ட கொடுத்துட்டு போனால் சேஃபாக இருக்கும். ஏன்னா நிறைய ரூம்ஸ் இருந்து பேக் வச்சாலும் இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க எல்லா திங்ஸையும் சேஃபா வச்சுட்டு நீங்க போகலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லா பண்ணுங்க. We are waiting to see all the results and all the best. Thank you so much.